എല്ലാ കാര്യങ്ങളിലും ഈടുപെട്ട് வாழ்ந்த സുപ്പയ്യ என்பவர், വയസ്സ് 80. அவர் இன்றைய தினம் 3 மணி அளவில் காலை 3 மணி அளவில் இறையடி சேர்ந்தார். அவருடைய ஆத்மா இளைப்பாறுதலுக்காக ஜெபம் செய்வோம். இந்த ஸ்தாபனத்துக்கும் இந்த இல்லத்துக்கும் அவர் வழியாக வந்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆண்டவனை போற்றி புகழ்வோம். நாம் ഓരോരുത്തരും இந்த മരിച്ചു കിടക്കുന്ന இந்த വ്യക്തിയെ பார்க்கும்போது നാം நினைக்க வேண்டிய കാര്യം என்னவென்றால், ഇന്നല്ല നാളെ നാം ഓരോരുവരും ഇതേ പാതയിലൂടെ കടന്നു പോകേണ്ടവർ എന്ന എണ്ണം നമ്മുടെ இதயத்தில் ஆழமாய் நாம் சூட்சிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் நினைக்காத நேரத்து நமக்கு இறைவனிருந்த அழைப்பு வரும். இந்த உலகம் விட்டு போவதற்காக നാം ഓരോരുത്തരും നമ്മുടെ ചിന്ന ചെറു வாழ்க்கையில் ചെയ്യാവുന്ന ഇടങ്ങളിലെല്ലാം നന്മ ചെയ്തുകൊണ്ട് കടന്നു പോവും. ആർക്കും ഒരു ഇടഞ്ചലും ചെയ്യാമൽ നാം അനേവരും എൻ്റെ അക്കം പക്കം വാഴുന്നവർ എല്ലാം എൻ്റെ സഹോദരങ്ങളാണെന്നുള്ള എണ്ണത്തോടെ കുറ്റങ്ങളും കുറവുകളും പലയിനങ്ങളും എല്ലാമുള്ള എന്ന എണ്ണത്തോടെ നാം ഓരോരുത്തരോടും ഇടപെട വേണ്ടും, പെരുമാറ വേണ്ടും. വിദ്വേഷവും വെറുപ്പും പകയുമെല്ലാം നമ്മുടെ ഉള്ളത്തിലിരുന്നാൽ നമുക്ക് തന്നെ ഇത് കേട് ഉണ്ടാക്കും. ஆனால் இறை வார்த்தைப்படி ഇറയനുடன் ചെന്ന് ചെയ്തതുക്കാக നമ്മെ തന്നെ ആയത്തപ്പെടുത്തുവും. നമ്മുടെ ശിഷ്ടകാല வாழ்க்கை நல்லதாയിരിக்கிறதுக்காக அனைவருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சிறு வாழ்க்கையாக ஆயிருக்கிறதுக்காக நாம் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அதற்காக நம் ஒவ்வொருத்தரும் இறைவனை பார்த்து மன்றாடுவோம். தீர்ப்பை அளிக்காதே, தெளிவாயனைந்தும் இருக்கின்றால் காண்போர் மெசியா பேரரசே, உம்மகிமை உதிக்கும் நாளில் இவத்தம் பாவம் மறைத்திடுவே. சரணத்தில் இறையருளில் உயிர்த்தோராம் சோதரனை உம்மையுமை ஆண்டவராக